ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுது, ஆண்டவர் ஆதாமை நோக்கி, அங்கே ஆதாமை நோக்கி தான் சொல்லுகிறார். ஆனால் அவர்கள்னு இருக்கோம். அவர்கள்னா அந்த ஆதியாகம் 1ஆம் அதிகாரத்தில் ஆதாம் ஒருத்தர் தான். ஆனால் அவருக்குள்ள ஏவாள் இருக்கிறாங்க, இன்னும் செப்பரேட் பண்ணி எடுக்கலை, தனியாக தான். உங்களுக்கு அது வசனத்தின்படி தெரியணும்னா வாசிங்க. மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. மல்கியா 2:15 வாசிங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். அப்போ ஆண்டவர் படைக்கும் போது ஆதாம் எப்படி படைச்சிருக்கிறாரு? ஒருவனை தான் படைச்சார். அதுக்கப்புறம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துக்கு பிறகுதான் ஏவாள் பிரித்து எடுக்கப்படுகிறார்கள். ஸோ இந்த வசனம் ஆதாம் என்கிறதான ஒரு மனுஷனை பார்த்து கொடுக்கப்படுகிறது. சகலவற்றையும் என்ன செய்யுங்கள்? ஆண்டு கொள்ளுங்கள். 1:28 ஆண்டு கொள்ளுங்கள். படைக்கப்படும் போது ஆதாமுக்கு இன்னும் ஏற்ற துணை உண்டாகவில்லை. சிங்கிள். அவர் உங்கள் பாஷையில் சொன்னால் அவர் என்னவா இருக்கிறாரு? சிங்கிளாக இருக்கிறார். இன்றைக்கி அப்படி தான் சொல்லணும். இன்றைக்கி சொன்னதான் சிங்கிள். ஆதாம் என்னவா இருக்கிறாரு? சிங்கிளாக இருக்கிறார். ஸோ அதுக்கப்புறம் தான் ஏவாள் பிரித்தெடுக்கப்படுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நம்ம பாஷையில் சொன்னோம்னா அவர் ஒரு வாலிபனாக இருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் படைக்கும் போது ஆதாம கிழவனெல்லாம் படைக்கல, அவர் படைக்கும் போது வாலிப பிராயத்தில் தான் படைக்கிறாரு. ஸோ ஒரு வாலிபன் இடத்துல கர்த்தர் கொடுக்கிறதான ஒரு வேலை அல்லது அவனுக்கான அழைப்பு அல்லது அவனுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்னவென்றால், இந்த பூமியில் உள்ள சகலவற்றையுமே ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவனுக்கு நேரிட்டது என்ன? வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமம் 3:24. அவர் மனுஷனை துரத்தி விட்டு நல்லா கவனிங்க. ஆதியாகமம் 1:28 சொல்லுது, இந்த உலகத்தையே ஆண்டு கொள்ளுங்கள், பூமியில் இருக்கிற அத்தனையும் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுது, அவன் இருந்த தோட்டத்தை விட்டு அவன் விரட்டப்பட்டான், துரத்திய பின்பு அப்படின்னு இருக்குது. அதுக்கு முதல் வசனத்தில் கூட கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 23வது வசனத்தில் தேவன் அவனை அனுப்பிவிட்டார்னு இருக்கு. ஆனால் அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, அவனை துரத்தி விட்டு. அதாவது நம்ம பாஷையில் சொன்னால் ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் அந்த வீட்டிலேருந்து என்னை துரத்தி விட்டாங்க, ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க அப்படின்னு. அது ஒரு கேவலமாக நடக்கிற விஷயம் தான் அது, துரத்துறதுங்கிறது. என் வீட்டில் இருக்காது, வெளியே போ அப்படின்னு சொல்கிறது தான் துரத்துறது. அப்போ இந்த ஆதாமுடைய நிலைமை என்ன? ஆரம்பிக்கும் பொழுது விஷன், அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம், அழைப்பு அல்லது அவன் உருவாக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தையே ஆண்டு கொள்ளுதல். பயங்கரமான விஷன் ஆண்டவர் கொடுத்தது. இப்போ சீஷர்களை பார்த்து சொன்ன மாதிரி, போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லி சீஷராக்குங்க. வேர்ல்டு விஷன், ஒரு மிகப்பெரியதான வேர்ல்டு விஷன். அந்த விஷன் என்னவா முடிஞ்சிருச்சு, அந்த தரிசனம் என்னவா முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஃபெயிலியர். எப்படிப்பட்ட ஃபெயிலியர்? அந்த இடத்துல இருந்து துரத்தி அடிக்கத்தக்கதான ஃபெயிலியர். வெளியே போ.